ஓம் நம சிவாய. பிரபவ வருடம் வைகாசி 15ஆம் திருநாள் 29 மே 2026 வெள்ளிக்கிழமை. தினசரி ராசி பலன்களை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி மற்றும் சக்தி வழிபாடு சிறப்பாக கருதப்படுகிறது. வளர்பிறை சதுர்தசி ஆரம்பம் காரணமாக சிவ வழிபாடு செய்ய நல்ல நாள். பெண்கள் தீபம் ஏற்றி லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்வது குடும்ப வளத்திற்கு. மேஷம். புதன் பெயர்ச்சி சாதகமாக இருப்பதால் தொட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் மற்றும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ரிஷபம். உங்கள் ராசியில் இருந்த புதன் 2ஆம் இடத்திற்கு மாறுவதால் தேவையற்ற அலைச்சல்கள் குறையும். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மிதுனம். ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்குள்ளே பிரவேசிப்பதால் புத்தி கூர்மை, ஞாபக சக்தி மற்றும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான நாள். கடகம். குடும்பத்தில் சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். விரயஸ்தானத்தில் புதன் மறைவதால் செலவுகள் சற்று அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானமும் வரும். சிம்மம். லாபஸ்தான புதனால் தடைப்பட்ட காரியங்கள் யாவும் சுமூகமாக முடியும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு மற்றும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கன்னி. ராசிநாதன் புதன் 10ஆம் இடமான ஜீவஸ்தானத்திற்கு மாறுவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல திருப்புமுனை ஏற்படும். நிலுவையில் இருந்த பழைய கடன்கள் வசூலாகும். துலாம். மதியம் வரை சுவாதி நட்சத்திரம் உங்கள் ராசியில் இருப்பதன் காரணமாக எதிலும் நிதானம் தேவை. உத்தியோகத்தில் வேலை பெறு கூடினாலும் மாலைக்கு மேல் உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கும். விருச்சகம். ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்தில் வலுவாக இருப்பதால் சவால்களை சாதுரியமாக முறியடிப்பீர்கள். எதிர்பாராத தனபலம் மற்றும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு கூடும். தனுசு. கிரகங்களின் சாதகமான அமைப்பால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்கள் நிறைவேறும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மகரம். ஆன்மீக காரியங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் அமையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். கும்பம். 5ஆம் இடத்து புதனால் எடுத்த காரியங்களில் துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் பெருகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு. மீனம். நாளின் பிற்பாதியில் வார்த்தைகளில் நிதானமாகவும் பயணத்தின் போது கவனமும் தேவை. கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை கையாளும் போது எச்சரிக்கை தேவை. இன்றைய நாளில் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமும் மனநிறைவும் தரட்டும். நன்றி, வணக்கம்.